ருத்ராமா, நேரம் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். சரி நாகராணி, பார்த்து போங்க, வெளியே யாரும் உங்களை பார்த்துடாம. மனுஷங்க கண்ணில் மட்டும் எப்பவுமே மாட்டிடாதீங்க. வர்ணா, எனக்கு என்னமோ தப்பா படுது. ஏதோ பிரச்சனை நடக்க போற மாதிரி எனக்கு தோணுது. எல்லா முறையும் நாட்டுக்கும் நாகலோகத்துக்கும் தான் பிரச்சனை ஏற்படும். இந்த முறை நாகராணிக்கு ஏதோ ஒரு ஆபத்து வர போதுன்னு தோணுது. அதுல இருந்து நாகராணியை எப்படியாவது காப்பாற்றணும். என்ன ருத்ரமா, நீங்க எப்பவுமே ஆபத்து ஆபத்துன்னே பேசுறீங்களே, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. நீங்க உங்க மண்டையை போட்டு குழப்பிக்காதீங்க. ஆபத்துலாம் ஒன்றும் நடக்காது. நீ சொல்ற மாதிரியே இருந்துச்சுன்னா நல்லா தான் இருக்கும் ஸ்வர்ணா. இந்த நாட்டையை அழிச்சிட்டு இருக்கு. நான் இப்பமே இந்த டிராகனை அடக்கணும், இல்லைன்னா இந்த நாட்டையை அழிச்சு ஒன்றும் இல்லாம ஆக்கிறோம். இப்படியே விட்டேன்னா நீ மறுபடியும் இந்த நாட்டை அழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் உன்னை ஒரு இடத்துல கெட்டி போடுறேன். உன்னை நான் இந்த இடத்துல கெட்டி போடுறேன். அப்பந்தான் நீ வெளியே வர முடியாது. இந்த நாட்டுக்கும் அப்பந்தான் பாதுகாப்பா இருக்கும். நான் இப்ப வீட்டுக்கு போகணும், இல்லைன்னா எங்க அம்மா அப்பாவுக்கு என் மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சோம். நேரம் வேற ஆயிட்டே போகுது. இப்பவே வீட்டுக்கு போகலாம். அம்மா அப்பா தூங்குறாங்களா என்னன்னு போய் பார்த்துட்டு வரலாம். என்ன அம்மா அப்பா 2 பேரும் கீழே படுத்து கிடக்காங்க. ஐயோ, வாயிலெல்லாம் பிளட். அப்பா, என்னாச்சு உங்களுக்கு? ஐயோ அப்பா, எந்திரிச்சு ஏதாவது பேசுங்க. என்னாச்சு? ஐயோ அம்மா, அம்மா நீங்களாவது எந்திங்க. வாயிலெல்லாம் ரத்தமா இருக்கு. யார் இப்படி பண்ணது? ருத்ராமா, சீக்கிரம் இங்க வாங்க. ஐயோ நாகராணி, என்ன உங்க அம்மா அப்பா இப்படி கிடக்காங்க கீழே? அதான் ருத்ராமா, நானும் கேட்க உங்கள்கிட்ட, எப்படி எங்க அம்மா அப்பாவுக்கு இப்படி ஆச்சு? சொல்லுங்க, எப்படி ஆச்சு? எங்க அம்மா அப்பாவை கொண்டது யாரு? நாகராணி, நீங்க கேட்குற கேள்விக்கு ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் பதில் இருக்கு. சுரேஷ் குரு. சுரேஷ் குரு, நீங்க எங்க இருந்தாலும் இப்ப இங்க வரணும். சீக்கிரம் வாங்க. என்னைய கூப்பிட்டது இங்க யாரு? யார் கூப்பிட்டீங்க? நான் தான் கூப்பிட்டேன் சுரேஷ் குரு. எங்க அம்மா அப்பாவை பாருங்க. எங்க அம்மா அப்பாவை யார் இப்படி பண்ணது? நீங்க தான் சுரேஷ் குருவாச்சு. சொல்லுங்க, எப்படி நடந்துச்சுங்க? சொல்லுங்க, எங்க அம்மா அப்பாவை யார் இப்படி பண்ணது? நாகராணி பிரகதி, நான் உங்களுக்கு சொல்றதோட அதை நான் காட்சியாவே காட்டிடுறேன். அப்பந்தான் உங்களுக்கு நம்பிக்கை வரும்.
குரு வந்துட்டீங்களா? சொல்லுங்க, அந்த நாகராணியும் நாகமணியும் எங்க இருக்கு? சொல்லுங்க சீக்கிரம். சீக்கிரம் சொல்லுங்க குரு, எங்க இருக்காங்க? சீக்கிரம் சொல்லுங்க. அவ எங்க இருக்கான்னா, நம்ம இப்போ சங்கிஸ்தான்ல இருக்கோம். இந்தியாவில் தென் பக்கம் முதலில் இருக்கும் 10 வீடுகளில் எந்த வீட்டு முன்னால் சிவலிங்கம் இருக்குதோ அந்த வீட்டில் தான் நாகராணி வாழ்கிறா. போங்க, சீக்கிரம் போய் கண்டுபிடிங்க. அந்த நாகராணி ஒரு மனுஷியை போல தான் வாழ்ந்துட்டு இருக்கா. சீக்கிரம் அவளை போய் கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சு நாகராணியையும் நாகமணியும் நம் கைப்பற்றுங்கள். சரி குரு, இப்போவே நான் நாகராணியும் நாகமணியையும் கண்டுபிடிக்கேன். சண்டு மண்டு 2 பேருங்க வாங்க. என்ன தளபதி, சொல்லுங்க, என்ன பண்ணணும் இப்போ? போங்க, உடனே இந்தியாவுக்கு போங்க. இந்தியாவில் தான் அந்த நாகராணியும் நாகமணியும் இருக்குது. முதலில் இருக்கும் 10 வீடுகளில் எந்த வீட்டு முன்னாடி சிவலிங்கம் இருக்கோ அங்கே தான் நாகராணி இருக்கா. சீக்கிரம் போய் கண்டுபிடிங்க. போங்க. நாகராணியும் நாகமணியும் நமக்கு தான், இந்த நாடும் நமக்கு தான். போங்க. இந்த வீட்டு முன்னாடி தான் அந்த சிவலிங்கம் இருக்கு. வா, உள்ள போலாம். வீட்டில் யாராவது இருக்கீங்களா? வெளியே வாங்க சீக்கிரம். யாருங்க நீங்க? அதுவும் இந்த ராத்திரி நேரத்தில் வந்திருக்கீங்க. யார் நீங்க? சொல்லுங்க. நாங்கள் யாருன்னு சொல்கிறத விட நாங்கள் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு போங்க. அவங்கள நாங்கள் சும்மா விட்டுருவோம். யாருங்க நீங்க? ராத்திரி வந்து தகராறு பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க கேட்குற கேள்விக்கு நாங்க இதுக்கு பதில் சொல்லணும். போங்க வீட்டை விட்டு வெளியே, சீக்கிரம் போங்க. நாங்கள் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அந்த இச்சாதாரி நாகினி எங்கே இருக்கா? அனந்த் குலத்து நாகராணி எங்கே இருக்கா? சொல்லுங்க. நீங்க 2 பேரும் மென்டல் மாதிரி நடிக்கிறீங்களா? அனந்த் குலத்து நாகராணிலாம் அதெல்லாம் யாரும் இங்கே இல்லை. சீரியல் ட்ராமாவில் தான் நாகினிங்க இருக்காங்க. வெளியே போங்க. நீங்க எல்லாம் டிவி சீரியலில் மட்டும்தான் இருக்கு. நீங்கள் 2 பேரும் வீடு மாதிரி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் 2 பேரும் வெளியே போங்க. அவங்களாம் வீடு மாதிரி வரல, கரெக்டாக தான் வந்திருக்கோம். சொல்லுங்க, அந்த நாகராணி எங்கே ஒளிச்சு வச்சிருக்கீங்க? எத்தனை நேரம் சொல்ல, எங்கள் நாகினிலாம் ஒருத்தர் இல்லை. வெளியே போங்க நீங்கள் முதல்ல. நான் லாஸ்ட்டாக கேட்கேன், இந்த நாகராணி எங்கே? சொல்லுங்க. நாகராணி நாகினி இங்கே யாரும் இல்லை. நீங்கள் அடுத்த வீட்டில் போய் கேளுங்க. முதல்ல வெளியே போங்க. இப்படி சொன்னாலாம் நீங்கள் கேட்க மாட்டீங்க. டே சண்டா, அந்த கத்தி எடு. இப்போ நான் லாஸ்ட்டாக கேட்கேன், அந்த நாகினியும் அந்த நாகமணியும் எங்கே இருக்குது? சொல்லுங்கள். நானும் லாஸ்ட்டாக தான் சொல்கிறேன். நாகினி நாகமணி எங்கே இல்லை. முதல்ல வெளியே போங்க. அப்படின்னா சரி. ஓ, என்னாச்சு? எந்திரிங்க. என்னாச்சு? எந்திங்க. யாருங்க நீங்கள் 2 பேரும்? என் ராம இப்படி குத்தி கொண்டுட்டீங்களே. வெளியே போங்க. நான் இப்போமே போலீஸ்க்கு ஃபோன் அடிக்கேன். நான் உங்கள்கிட்ட இறுதியாக கேட்கேன், அந்த நாகமணியும் நாகராணி எங்கே? அந்த கத்தி உன்னை நோக்கி தான் வருது. அது குத்துறதுக்குள்ளே சொல்லு. நாகினி நாகமணி யாரும் இல்லை. நான் போலீஸ்க்கு ஃபோன் அடிக்க முதல்ல.